அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டிசம்பர் 2025 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த பிளேலிஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் போட்டு தான் நான் கொடுத்துட்டு வரேன். ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2025 கேட்ட பார்ட் பி ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து 3 மார்க் ஆக்சுவலா. ஓகே, ப்ராப்ளம் பாருங்க. ஃபார் ஏ பிலாங்ஸ் டு ஆர், ஏன்றது எனி ரியல் நம்பர் சொல்லிட்டாங்க. அண்ட் ரிலேட்டிவ் y1 y2 ஆர் த டூ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் டேஷ் பிளஸ் e பவர் x ஸ்கொயர் பிளஸ் காஸ் x இன்டு y ஈக்குவல் டு 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ y டேஷ் வந்து இங்கே வேனிஷ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் such that y1 of 0 வந்து 3, y1 dash of 0 வந்து -1, y2 of 0 வந்து -5, y2 dash of 0 வந்து a ன்னு கொடுத்துட்டாங்க. Suppose that the w of y1, y2 at x denote the wrong skein of y1 and y2. If wrong skein of y1 and y2 at a point 1/2 வந்து 4 ன்னு கொடுத்தா then value of a என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ என்னென்ன டேட்டா பாருங்க. a வந்து ஒரு ரியல் நம்பர். ஸோ அதுதான் லாஸ்ட்டாக ஃபைன் பண்ண சொல்லி கொஸ்டினாக வச்சுட்டாங்க. ஸோ ஏல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏவை ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. y1 y2 வந்து சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி போட்டுட்டு இருந்தால் டைம் ஆகிடும். ஓகே, ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நம்ம நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ரிடக்ஷன் ஆர்டர்லாம் போட்டு ரொம்ப லென்த் ப்ராசஸ். பட் வித்தவுட் ஃபைண்டிங் சொல்யூஷன் கிவன் டேட்டா வச்சு நம்ம ஏவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே ஃபைன். இப்போ ஜென்ரலாக ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. என்ன y1 அண்ட் y2 ஆர் சொல்யூஷன் ஆஃப் solutions of this type of differential equation y double dash plus p of x into y dash plus q of x into y equal to 7 கொடுத்துட்டாங்க அப்படின்னா wrong skein nothing but wrong skein at 0 d power minus integral 0 to x p of x into dx. இதுதாங்க ஃபார்முலா. இது வந்து ஏபிள்ஸ் ஃபார்முலா. ஓகே, இது வந்து ஏபிள்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் அட் 0க்கு x நாட்டுக்கு பேசுறீங்கன்னா wrong skein of x, wrong skein to x naught, e power minus integral x naught to x, p of x into dx. ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா நோட் பண்ணிக்கிங்க. ஏன் இங்கே 0 நான் மென்ஷன் பண்ணேன்னா பாயிண்ட் அட் 0ல தான் உங்களுக்கு இனிஷியல் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால. ஓகே, ஸோ அப்போ பாயிண்ட் அட் 0க்கு wrong skein போடுங்க. பாயிண்ட் அட் 0க்கு ஸோ y1 y2 y1 dash y2 dash. ஸோ கிவன் டேட்டாவை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஓகே, கொடுத்தா கிடைக்கும் பாருங்க. y1 வேல்யூ வந்து 0.80 3, y2 வேல்யூ 0.80 -5, y1 dash 0.80 -1, y2 dash 0.80 வந்து a. அப்படின்னாகும் 3a -5 கிடைக்கும். இது வந்து 0.80க்கான வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் இல்லைங்களா. ஸோ w of x equal to 0.80னா 3a -5 into e power minus p of x கம்ப்ளீட்டா என்னங்க இதுல, அதாவது y dash ஓட கோஎஃபிஷியன்ட். இங்க y dash இருக்கா? கிடையாது. y dash இல்ல தானே, கவனிக்கு. இங்க y dash இருக்கா பாருங்க. ஸோ y டபுள் டேஷ் இருக்கு, y இருக்கு, y dash இல்ல. அப்போ p of x வேல்யூ நமக்கு 0. அப்போ இந்த வேல்யூ பாருங்க, இன்டெகிரல் 0 to x 0 times dx. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? 3a -5 e power 0. ஸோ 3a -5 into 1 நிற்கும். கரெக்டா? அப்போ wrong skein for any பாயிண்ட்டுக்கு வேல்யூ என்னது? 3a -5 கிடைச்சது. அப்போ wrong skein of 1/2 வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணுங்க இது ரெண்டுத்தையும். அப்போ 3a -5 equal to 4ன்னு வரும். ஸோ 3a equal to 9ன்னா உங்களோட ஏவோட வேல்யூ வந்து 3. ஓகே, அப்போ ஃபைண்ட் a தானே கேட்டாங்க. தென் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் a? ஸோ ஏவோட வேல்யூ வந்து 3ங்க. எந்த ஆப்ஷன் பார்த்துங்க? செகண்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து 3 மார்க். ஸோ என்ன ஐடியா? ஏபிள்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜெனரல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணிட்டு போடுறது. இந்த க்ளூ எதனால நடந்தது அப்படின்னா இது ரெண்டுமே சொல்யூஷனா இருக்கிறதால தான். வித்தவுட் சொல்யூஷன் சொன்னீங்கன்னா நீங்க ராங் ஸ்கேன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ y1 y2 ஆர் த டூ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வித் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன்ஸ், இனிஷியல் கண்டிஷன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைப் ப்ராப்ளம் வந்து எல்லா சிஎஸ்ஆர்லயும் இருக்கும். ஸோ நீங்க தயவு செய்து நான் சொல்ற ஐடியாவை கேட்ச் பண்ணுங்க. லீனியர் இன்டகிரேஷன் ஈக்குவேஷன்ல ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் டீடைல் சொல்யூஷன் போட்டுட்டு வரேன். நீங்களும் சால்வ் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். ஸோ லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ரான்ஸ்கியன் இப்போ 6 மார்க் கிடைச்சிச்சு. ஸோ நான் எவ்வளோ மார்க் வந்து எல்எஸ் வந்து நான் வாங்கணும், லெக்சர்ஷிப் வாங்கணும்னா எவ்வளோ மார்க் தேவை அப்படின்னா மினிமம் கட் ஆஃப்ல 85 வேணும். அதாவது ஓபிசி கேண்டிடேட்டுக்கு நான் சொல்றேன். ஸோ 85 இருந்தீங்கன்னா எல்எஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் ஓபிசியா இருக்கேன், மேபி நான் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கேன் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் 75 எடுத்தா போதும். 85க்கு ஜேஆர்எஃப் கிடைச்சிடும், 75க்கு எல்எஸ் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு டேட்டாவும் நீங்க கலெக்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, எதை மட்டும் நம்ம நல்லா பார்த்துட்டு போனா இந்த எக்ஸாம் ஷார்ட்டா கிளியர் பண்ணிட்டு வெளியே வர முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரான்ஸ்கியன்ல ஒரு ப்ராப்ளம் வந்துடும், லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ல ஒரு ப்ராப்ளம் வந்துடும், ஸ்டோகாஸ்டிக்ல ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஓகே, யூனிஃபார்ம் கண்டினியூட்டில ஒரு ப்ராப்ளம் வந்துடும், மீன் வேல்யூ தியரம் அப்ளிகேஷன்ல ஒரு ப்ராப்ளம் வரும், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகே, அப்புறம் காட்சி இன்டெக்ரல் தியரம், காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இது போல டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் மினிமம் பொறுக்குனா போதும். பார்ட் பில 5 கொஸ்டின் பொறுக்குங்க, வேற எதுவுமே தேவை கிடையாது. மினிமம் 5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஐடியாலஜி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஸோ 5 3 45, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டன் பண்ண வேணாம், 45. ஸோ 5 கொஸ்டின் பார்ட் பில தூக்குறீங்க. பார்ட் பில எவ்வளோ? 15 கொஸ்டின் தூக்குறீங்க. 15க்கு ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 45 மார்க்கு. நான் பார்ட்டியே தொட மாட்டேன். ஸோ பார்ட்டியே உங்களுக்கு தேவை கிடையாது, நான் பார்ட்டி ஐடியா கொடுக்க மாட்டேன். எனக்கு பார்ட் பி நம்ம மேஜர் மட்டும்தான். ஸோ 5 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. நீங்க ஆக்சுவலா பார்ட் பில 25 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், நீங்க 10 கொஸ்டின் விட்டுருங்கன்ற. ஸோ உங்களுக்கு பார்ட் பில பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணலாம். அந்த 25ல நான் உங்களுக்கு 5 மட்டும் எடுங்கன்றேன். ஜஸ்ட் 5 மட்டும் பொறுக்கும், ஜஸ்ட் 5, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், வேற எதுவுமே நீங்க அட்டன் பண்ணாதீங்க. 5 மட்டும் தான் தெரியணும், தெரிஞ்சது பார்த்தோன்னே ஆன்சர் தெரியணும். அப்போ அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 45 மார்க் வந்துடுச்சா? அடுத்து பார்ட் சில 10 கொஸ்டின் அடிங்களேன், 10 கொஸ்டின் தான், வேற எதுவும் தேவையில்லை. 4.75 மார்க். இதுவும் எது வரும்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். ஸோ 47.5. இப்போ இதுல வந்து 10 கொஸ்டின் கரெக்டா செலக்ட் பண்றீங்க, இதுல 45 கொஸ்டின். என்னங்க சும்மா ஒண்ணுமே கிடையாது. 5, ஸோ இது 2 1, ஸோ 92.5 மார்க் உங்க கையில இருக்கணும். நான் ஜேஆர்எஃப் வந்துருச்சுன்றேன். ஓகே, ஸோ ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஜேஆர்எஃப் ஸ்கோர் எவ்வளவு? 92.5 தான். இந்த மார்க் உங்களால எடுக்க முடியாதா? அந்த 10 கொஸ்டின் எது சார்? நம்ம 10th படிப்போம் பாருங்க. டேய் போய் பாடுறா, அம்புகுரி படத்தை ஒன்று படிச்சுக்கோ, அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? ஏரோ டயக்ராம்ல ஒன்று கேட்பாங்க 10th, அது போல பொறுக்கி வச்சிருக்கேன் நான். ஸோ அந்த கான்செப்ட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை நல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணா போதும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ராப்ளம் கேட்டுருவாங்க தம்பி அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஐடியால தான் ஒரு 10 மார்க், அதாவது சரி 10 கொஸ்டின் ஃபார் 5 மார்க் கொஸ்டின், அதாவது 4.75 பார்ட் சில மல்டிபிள் ஆன்சர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது எப்படி வேணா நம்ம பார்த்துக்கலாம். பட் அந்த ஸ்டாண்டர்டை மாற்ற மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது பாருங்க, இதுல ஒரு 10 கொஸ்டின், இதுல ஒரு 5 கொஸ்டின். நீங்க வந்து 25 கொஸ்டின் தான் படிக்க போறீங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு 25 கொஸ்டின், 25 பேட்டர்னா பார்க்க போறீங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் 25 கொஸ்டினை படிச்சு ஒரு சிஎஸ்ஆரை பாஸ் பண்ணி முடியும்னா பண்ண முடியும். இந்த டேட்டா உங்களுக்கு சரி வர தெரியறது இல்ல, ஒரு அனாலிசிஸ் உங்கள்கிட்ட இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் சொல்றதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அந்த டேட்டாஸுக்கு அந்த 25 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கான கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே ஜேஆர்எஃப் நெட்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் 25 கொஸ்டின்ல நீங்க என்ன பண்ணிடலாம், ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். சொல்றது புரியுதுங்களா? எல்எஸ்சி கிடைச்சிடும். நீ பார்ட்டியே தொடாதன்ற. ஸோ பார்ட்டியை நீ ஏன் தொட போற? நெகட்டிவ் மார்க்கு. ஸோ பார்ட்டியே வந்து ஆப்டிடியூட். ஸோ அந்த ஆப்டிடியூட் போயிட்டு நீங்க அட்டன் பண்ணி அதுல டைம் வேஸ்ட் பண்ணி அதை அட்டன் பண்ணி தேவையில்லாம நெகட்டிவ் மார்க் போய் அந்த இதுவே வேணாம். எனக்கு மேஜர் தெரியும். ஸோ பார்ட் பி மேஜர் தான், பார்ட் சி மேஜர் தான். பார்ட் பில ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், பார்ட் சில ஒரு கொஸ்டினுக்கு 4.75 மார்க். நான் 25 கொஸ்டின் பார்ட் பில அட்டன் பண்ணணும், அதுல நான் 5 கொஸ்டின் அட்டன் பண்றேன்றேன். பெருசா அட்டன் பண்ணல, ஜஸ்ட் 5. அந்த 5 எனக்கு தெரியும், அது என்ன வரும்ன்றது அப்படியே ஒண்ணு சொல்லிடுவேன். ஜஸ்ட் நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்ட் சில மொத்தமா நீங்க 20 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இப்போ 10 கொஸ்டின், பட் மல்டிபிள் சாய்ஸ் எது வேணா இருக்கலாம். அதுல வந்து மோர் தென் 1 சாய்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, பட் பார்ட் பிஏ பொறுத்தளவுக்கு சிங்கிள் சாய்ஸ் மட்டும் தான் கரெக்ட், அதுவும் எம்சிக்யூஸ் தான். ஓகே, ஸோ அப்படின்ன பட்சத்துல நீங்க வந்து இந்த 92.75 எடுக்கிறது வெறும் 25 கொஸ்டின்ல சாதாரணமா எடுத்துட்டு போகலாம். ஸோ ப்ரிப்பரேஷனுக்குள்ள வாங்க, நிறைய டெஸ்ட் கொடுக்குறேன்,
நான் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்க என்னோட டெஸ்ட் பேட்ச்ல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த எக்ஸாமை கிளியர் பண்ற வரைக்கும் டெஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்களே அந்த டெஸ்ட்ல இருந்து நீங்க ரிலீவ் ஆகிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணி விட்டுருவேன். கிளியர் பண்றப்போ நீங்களே ரிலீவ் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க ப்ராசஸ். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய மலை கிடையாது. பட் அதெல்லாம் படிக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய நம்ம கொஸ்டின்ஸ் ப்ராக்டிக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேட்டர்னை கேட்ச் பண்ணணும். அந்த பேட்டர்னை கேட்ச் பண்ணி அதுலேருந்து கொஸ்டின்ஸை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.